என்ன கல்கி, நேத்து நைட்டு வரவே இல்ல? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது அண்ணி, அதான் வர முடியல. சரி, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்படுது. 2 lakhs? For what? டாக்டர் கேட்டிருக்காங்கல்ல, அது கொடுக்கறதுக்கு தான். எதுக்கு டாக்டர் கேட்டாங்க? என்ன தம்பி, உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி பேசுற? வாடகை தாயை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கு கொடுக்கணும்னா சம்பந்தப்பட்டவங்க கொடுக்க போறாங்க, நாங்க எதுக்கு கொடுக்கணும்? என்ன பேசிட்டு இருக்க தம்பி? ஆமாக்கா, ஆபீஸ் பணத்தை எல்லாம் வேற செலவுக்கு கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. உனக்கு எதுக்கு பிடிக்கணும்? அத சொல்ல நீ யாரு? என்னமோ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரில பேசுற. அந்த ஆபீஸ் போறா என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் தான் சொந்தம். நீ அங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறவ மட்டும்தான். ஓ, புரிஞ்சுதா? அண்ணனுக்கு சொந்தம், அன்னைக்கு சொந்தங்கிறதுலாம் அப்போ. என்னைக்கு அந்த பவர் டாக்குமெண்ட் இவர் பேருக்கு வந்துச்சோ அப்பையில இருந்து அந்த ஆபீஸ் எங்களோடது. அப்படி எழுதி கொடுத்தவளே நான் தானே. இப்ப நினைச்சாலும் என்னால மாத்தி எழுத முடியும். முடியாதுக்கா. இப்போ நம்ம கம்பெனி பேர்ல நிறைய பேங்க் லோன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்கும் போது இருந்ததை விட இப்ப கம்பெனி ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆர்டர் வந்திருக்கு. லேபர்ஸ் முன்ன விட இப்ப அதிகமா இருக்காங்க. இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் இதோ இவர்தான். காரணம் இவரோட உழைப்பு. கோர்ட்டுக்கு போனா கூட உங்களால திரும்ப வாங்கவே முடியாது. ஏய், என்ன எங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா? நீங்க என்ன திலீப் சம்பந்தம் இல்லாம என்டர் ஆகுறீங்க? அவர் என் புருஷன், எங்க குடும்பத்துல ஒருத்தர். அவர் இன்வால்வ் ஆகதான் செய்வாரு. அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என்னாச்சு தம்பி உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் கேட்டது வெறும் 2 லட்சம் ரூபாய் பணம் தானே, அதுக்கு நீ என்ன நம்ம பேசிட்டு இருக்க? என்ன கல்கி, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியா நிக்கிறீங்க? அவர்தான் இப்ப மாறிட்டாரே அண்ணி. உங்க மேல பாசம் கிடையாது, பாட்டி மேல பாசம் கிடையாது, கூட பிறந்த தங்கச்சி என் மேலேயே பாசம் கிடையாது. முழுக்க முழுக்க பொண்டாட்டி தாசன் ஆயிட்டாரே. அவர் எப்படி இப்ப பேசுவாரு? நாங்க எல்லாரும் எவ்வளவோ சொன்னோம், அதெல்லாம் கேட்காம இவ கல்யாணத்தை நீங்க தானே நடத்தி வச்சீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு நீங்களே பாக்குறீங்கல்ல. சக்தி, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. உடனே வெளியே அனுப்பிடணும். இந்த வார்த்தையை நாங்க சொல்லணும் பாட்டி.
நீங்க சொல்லக்கூடாது. இது என்னோட வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். அப்படியா? இருங்க, வரேன். டேய் கல்கி, உன்னை நான் என்னமோ நினைச்சேன். நீயும் மாட அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யற. பிரேம் இருந்திருந்தா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? இப்ப நீ இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு பிரேமும் சக்தியும் தானே காரணம். இதையெல்லாம் உன்னால எப்படிடா மறக்க முடிஞ்சது? உங்க வீடுன்னு சொன்னீங்களே, இதுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. எல்லா சொத்தும் கல்கி பேர்ல எழுதிருக்கு. சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். இதுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. எல்லா சொத்தும் கல்கி பேர்ல எழுதிருக்கு. என்னது? கல்கி பேர்லையா? ஆமா, நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. என்ன சொல்ற? குடு. என்ன பாட்டி இது? எதுக்காக இப்படி எழுதிருக்கீங்க? எல்லா சொத்தையும் கல்கி பேருக்குள்ள எழுதி கொடுத்திருக்கீங்க. அண்ணே, அதை கொடுங்க. சக்தி, சக்தி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஒண்ணும் தெரியாது சக்தி. தமயந்தி தான் இந்த சொத்தை எல்லாம் கண்ணன் பேருக்கு மாத்தி எழுதுறேன்னு கையெழுத்து வாங்கிக்கிட்டா. ஆனா எப்படி கல்கி பேர்ல மாத்தி எழுதுனது எனக்கு தெரியாது சக்தி. பாட்டி, கல்கி கிட்ட நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவன் கேட்கலனாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. அப்படி இல்ல பாட்டி, வீட்ல எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஒரு காரியத்தை பண்ணாதானே நல்லா இருக்கும். ஏன் என் பேர்ல இருக்கிற சொத்தை கூட நான் அவருக்கு எழுதி கொடுக்கறேன்னு சொன்னேன். அப்ப கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப சௌந்தர்யம் சொத்துக்காக பிரச்சனை பண்ணா, இப்போ கல்கி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா எப்படி இந்த சொத்தை பிரிக்க முடியும்? பாட்டி, இப்ப நீங்க இருக்கீங்க, அதனால எதுவும் நடக்காது.
ஆனா உங்க காலத்துக்கு அப்புறம் சொத்துக்காக ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் ஆ? என்னைக்குமே இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னா இந்த சொத்து பூரா கண்ணன் பேர்ல தான் இருக்கணும். பாட்டி என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் தமயந்தி. கல்கி என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். என்னை பொறுத்தவரை கண்ணன் பேர்ல தான் இந்த சொத்துக்கள்லாம் இருக்கணும். நீ டாக்குமெண்ட் ரெடி பண்ணு. வீட்டுல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கையெழுத்து போடுறேன். இப்போ அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ சொத்தை பத்தி பேச்சு எடுக்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப சௌந்தர்யா பண்ணா, இப்ப கல்கி பண்றாரு. இப்படியே போயிட்டு இருந்தா சொத்தை எழுத முடியாமலே போயிடும் பாட்டி. சரி, இப்ப என்ன பண்றது? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டா போதும். இந்த விஷயத்த இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அதுக்கான நேரம் வரும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். கல்கைய பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க பாட்டி, அவரை நான் சரி பண்ணிக்கிறேன். அது சரி தமயந்தி, யாருக்கும் தெரியாம எப்படி கையெழுத்து போடுறது? பாட்டி, ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றோம். நாளைக்கே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாலும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே தவிர சங்கடப்பட மாட்டாங்க பாட்டி. இந்தங்க கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க பாட்டி. பாட்டி, நானும் உங்க சக்தி மாதிரி தானே. எதுக்கு தயங்குறீங்க? கையெழுத்து போடுங்க. யோசிக்காம போடுங்க. அப்ப கூட மத்தவங்களாம் வரட்டும்னு நான் சொன்னேன். ஆனா இவதான் அதெல்லாம் வேண்டாம், நேரம் வரும்போது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னா. இந்த மாதிரி ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்ல சக்தி. பொய் சொல்லாதீங்க பாட்டி. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் பேருக்கு எழுத சொன்னது நீங்க தானே? பொய்யா? ஏய், யார பார்த்து பொய் சொல்றாங்கன்னு சொல்ற? பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கவளே நீதான். கல்கி பேர்ல சொத்தை எழுதணும்னு என் பாட்டி கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் நினைக்க மாட்டாங்க? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? இந்த வீட்ல எனக்கும் உரிமை இருக்கு. அண்ணி, இப்படிலாம் ஏமாத்தி வாங்கினாங்கன்னா அது செல்லாது. மோசடி பண்ண குற்றத்துக்காக தமைந்தி தான் உள்ள போக வேண்டியதா இருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? கோர்ட்டை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மோதி பார்க்கலாமா? அது தெரிஞ்சதுனால தானே வயசானவங்களை இப்படி ஏமாத்தி இருக்க. நடந்ததை பத்திலாம் இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னமோ சொன்னீங்க, யாரு இந்த வீட்ல இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணணும்னு. இப்போ முடிவு பண்றவ நான். இப்ப நான் நினைச்சா உங்க எல்லாரையும் வெளியே தள்ள முடியும் என்னால. சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். இப்ப நான் நினைச்சா உங்க எல்லாரையும் வெளியே தள்ள முடியும் என்னால. தள்ளர்ச்சனா, என்னது வெளியே தள்ளுவியா? எங்க வெளியே தள்ளு பாக்கலாம். என்னதெல்லாம்? விடுங்க. நீ எவ்வளவு தூரம் பேசுறா? நீங்க பாட்டு கேட்டு சும்மா இருக்கீங்க. இப்ப எதுவும் பேச வேண்டாம், விடு சௌந்தர்யா. அக்கா,
இப்படி நீங்க பொறுமையா இருக்கிறதுனால தானே இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல இவ்வளவு வெளியே அனுப்பினாதான் சரியா வரும். என்ன அர்ச்சனா? இப்ப சந்தோஷமா கல்கி? இப்படி எல்லாம் பண்றதுக்காகவா உங்களுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சேன்? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பாட்டியில இருந்து எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நானும் பிரேமும் தான் பிடிவாதமா இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சோம். அதுக்கு நல்ல ஒரு பரிசு கொடுத்துட்டீங்க கல்கி. இப்ப கூட நான் உங்களை வெறுக்கல கல்கி. அப்ப இருந்த அதே பாசம்தான் இப்போ உங்க மேல இருக்கு. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, சந்தர்ப்பம் வரும்போது மனுஷங்க மாறதான் செய்வாங்கன்னு. அதுக்கு இப்ப நீங்களே ஒரு உதாரணம் ஆயிட்டீங்களே. நல்ல வேளை உங்களை இந்த மாதிரி பாக்குறதுக்கு அவர் இல்ல. உயிர் போற கடைசி நேரம் வரைக்கும் உங்களை அவரு நல்லவர் தானே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. கல்கி, நீங்க தான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டீங்களே தவிர நானும் அவரும் ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிற நீங்க மட்டும் ஏன் ஆசைப்பட்டீங்கன்னு தெரியல. இப்பவும் சொல்றேன் கல்கி, சொத்து மேல இருக்கிற அக்கறைய சொந்த பந்தங்கள் மேல கொஞ்சமாவது வைங்க. அதுதான் எப்பவுமே கூட இருக்கும். இந்த சொத்தை நீங்களும் நானும் அவரும் யாரும் உருவாக்கல. இது பாட்டியும் அவங்கள சேர்ந்தவங்கள உருவாக்குனது. இதெல்லாம் எதுக்கு கல்கி? அடுத்து வர தலைமுறைங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தானே. அவங்க சேர்த்து வச்ச சொத்து இது. இப்போ அவங்களே வெளியே போக சொல்றாளே உங்க பொண்டாட்டி. இத கேட்டுக்கிட்டு நீங்களும் சும்மா இருக்கீங்களே கல்கி? காலம் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது கல்கி. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் காலம் கண்டிப்பா தண்டிச்சே தீரும். அப்படி ஒரு காலம் வரும்போது பாத்துக்கலாம். குடு, நீங்க வாங்க. சக்தி, இனிமே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. யாரும் இல்லாத நேரத்துல என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினவ இனிமே என்ன கொலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்பவே நான் எங்கேயாவது போறேன். பாட்டி, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி பாட்டி இந்த வீட்டுல இருக்க முடியும்? வாங்க பாட்டி, நம்ம சேர்ந்தே போயிடலாம். வேண்டாம் அண்ணி, அவசரப்படாதீங்க. வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். வாங்க பாட்டி, வாங்க அண்ணி, ப்ளீஸ். நான் அப்பவே படிச்சு சொன்னேன். நீதான் கேட்கல சக்தி. இப்படி எல்லாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கலையே பாட்டி. அண்ணி, தமேந்தியை நீங்க வேணா நம்பியிருக்கலாம். ஆனா நானும் அர்ச்சனாவும் எப்பவுமே நம்ப மாட்டோம். அன்னைக்கு நீங்க உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு கூப்பிடும்போது கூட எனக்கு யோசனையா தான் இருந்தது. தமேந்தி இருக்கிற இடத்துல எப்படி என்னால வேலை செய்ய முடியும்னு யோசிச்சேன். அதே மாதிரி தானே நடந்தது. என்ன வேலையில இருந்து தூக்கறதுக்காக என்னென்னமோ பண்ணா. போத மருந்த என்னோட டேபிள்ல வச்சு எனக்கு அந்த பழக்கம் இருக்கிற மாதிரி சொன்னான். ஆனா முடியல. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபைலை எரிச்சிட்டு அந்த படியை என் மேல போட பார்த்தா. அதுவும் முடியல. கடைசியில ஏதோ ஒரு சாதாரண விஷயத்த சொல்லி என்ன வேலையிலேருந்து எடுத்தா.
அதுவும் கல்கியை வச்சே சொல்ல வச்சா. எனக்கும் அதான் புரியல திலீப். கல்கி இப்படி மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இவ்வளவுக்கும் தமயந்தி பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். ஆபீஸ் பணத்தை எடுத்து அவ செலவு பண்ணும்போது கல்கி அவன் மேல அவ்வளவு கோவப்பட்டாரு. நான் தான் கல்கியை சமாதானப்படுத்தினேன். ஆனா இப்ப நான் பணம் கேட்கும் போது ஏன் முடியாதுன்னு சொன்னாருன்னு தெரியல. அங்க இருக்கிறதெல்லாம் உன்னோட பணம்க்கா, நீ அவர்கிட்ட கேட்டதே தப்பு. கல்கியும் தமயந்தியும் வேற வேற கிடையாது, 2 பேருமே ஒண்ணுதான். அவங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். அப்படி சொல்லாத அர்ச்சனா. பாவ புண்ணியத்தெல்லாம் பார்த்தா இழந்த சொத்தை நம்ம மீட்க முடியாது. நான் பிறந்து வளர்ந்த வீடு அது. அந்த வீடு நமக்கு மறுபடியும் கிடைக்கணும். சரி